எப்படிதான் இவளுக்கு என் மனசை புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. நல்லா தான் இருக்கான், திடீர்னு பார்த்தா கிறுக்கு பிடிச்சிருது. சப்பா, இந்த மலரோட என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இப்பெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் இவர் என்ன திட்டிக்கிட்டே இருக்காரு. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. எனக்கு மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அது தப்பா? ஏ மலரு, வரியா இல்லையா? வரேன், நீங்க முன்னாடி போங்க. இதுக்கு ஒன்றும் குறைச்சல. ஷோப்பா, மலரே மழை வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் வா. நீ பாட்டுக்கு பொறுமையா வந்துருந்தா மலையில மாட்டிக்கும். வா சீக்கிரம். நான் தான் சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் வந்துட்டே இருக்கேன். இவ்வளவு திருத்தவே முடியாது, நம்ம போவோம். ஐயோ, மழை வந்துருச்சே. சொன்னா கேட்டாதானே, நாளே மழை இல்லையே நல்லா, அப்புறம் காய்ச்சல் உடம்பு சரியில்லைங்க வேண்டியது. வாடி சீக்கிரம். ஹலோ மேடம், இவ்வளவுதானா உங்களோட கோவம்? ஒரு மலைக்கே இந்த கோவம் தாங்கதா? சி போங்க. அடடே, மலருக்கு வெக்கப்படலாம் தெரியுமா? எனக்கு இப்பதான்ப்பா தெரியும் மலருக்கு வெக்கப்படலாம் தெரியும்னு. ம், அதெல்லாம் தெரியும். அச்சச்சோ மலரு, நீ உன்னை மறந்துட்டடி. என்ன? இல்ல, இவ்வளவு நேரம் யாரோ கோவமா இருந்தாங்க, அதான் யாருன்னு தெரியல. யாராச்சும் இங்க இருக்கீங்களா? என் மேல கோவமா இருந்தவங்க யாருன்னு பார்க்கணும். ஓய், கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நானே ஏதோ தெரியாம மலையில கட்டி பிடிச்சிட்டேன். ஓ, அப்ப தெரியாம தான் நடந்திருக்குது, அப்படிதானே? ஆமா. ம், பரவாயில்ல. மேடம் முன்ன விட இப்ப நல்லா டெவலப் ஆயிட்டீங்க. நீ பாருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. நான் உங்க மேல கோவமா தான் இருக்கேன். நான் ஒன்றும் கோவம் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அப்படியா? பா, நம்பிட்டேன் நீ என் மேல கோவமா இருக்க. ஓகே, நானும் மறக்கல, நீயும் மறந்துடாத. என்னங்க அடி வாங்க போறீங்க என்கிட்ட? ஆமாடி, உன் டைம் நான் அடி மட்டும் தாண்டி வாங்கல, இது எல்லாம் வாங்கியாச்சு. கிண்டல் தானே வேண்டாங்கிறது. யாரோ மழை வர்றதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாங்க, இப்ப பாரு விதியும் நான் அட்டைப்பூச்சி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. கேட்டா நான் சொல்ல வேண்டியதுல எதையும். திரும்ப திரும்ப அதே ஞாபகப்படுத்தாதீங்க. நானே அதை மறந்துருக்கேன், நீங்க தான் இப்ப ஞாபகப்படுத்திட்டு இருக்கீங்க. இல்லம்மா, நான் எதையும் ஞாபகப்படுத்தல, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நீ மறந்தீங்கன்னா சரி. சரி, விடுங்க. ஏதோ அவசரப்பட்டு கோவப்பட்டுட்டேன். ஏமா, நீ எப்பயுமே அவசரப்பட்டுதான் கோவப்படுற. இதை சொன்னா நீ என்ன திட்டுவ? கொஞ்சமாவது நிதானமா யோசி மலரு. அந்த இடத்துல என் தப்பு ஏதாவது இருக்கா நீயே யோசிச்சு பாரு. இல்ல, இருந்தாலும் நீங்க எனக்கு மட்டும்தான். உங்களை யாருக்காகவும் நான் எப்பயும் விட்டு தரவும் மாட்டேன். யார் வந்து குத்திட்டு போனதாலும் விடவும் மாட்டேன். ரெண்டுல ஒன்று பார்த்துருவேன். பார்த்தேன் நீ என்ன பண்ணேன்னு. சரிங்க, விடுங்க. அதெல்லாம் அப்படித்தான். பார்க்க தண்ணி பெரிய பிள்ளை மாதிரி இருக்கா, ஆனா குணத்துல அப்படியே குழந்தை மாதிரி. என்னதான் பண்றது உன்ன? ஆமா, உன்னை கல்யாணம் பண்ணாலும் இப்படிதான் இருப்பியா என்ன? இதை விட கொடூரமா இருந்தாலும் சொல்றீங்களா? நீங்க பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. அதுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குமா? டெக்னிக்கா? என்ன டெக்னிக்? அது இப்போ உனக்கு சொன்னாலும் புரியாது. சொல்லப்போனா எல்லாம் புரிய மாட்டேதான் தெரியுதே. நான் தான் ஏதோ இவ்வளவு நாள் சொல்ல வேணான்னு பாக்குறேன். என்னங்க என்னமோ வளர்த்தி கிடக்குறீங்க? பத்தியா அப்போ உனக்கு எல்லாம் புரியுது. நான் என்ன சொல்ல வரேங்கிறது எனக்கு முன்னாடி உனக்கு புரியுது. அப்ப என்னப்பா, சி போங்க, நான் போறேன். போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு முத்து மட்டும் நான் தரட்டும் உனக்கு? இதெல்லாம் கேட்டுட்டு தான் தருவீங்களோ? அடிப்பாவி கள்ளி, எப்படி இருக்கா பாரு. பர்மிஷன் கிடைச்சிச்சுல, இப்ப பாரு. என்ன விடுங்க. விட மாட்டேன். இப்படி கொஞ்ச நேரம் இருக்கலாம். வேண்டாம், விடுங்க. மலரே, விடுங்கன்னு சொன்னேன். ஹலோ மேடம், விடுங்க நீங்க தான் என்ன இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க விட்டீங்கன்னா தான் நான் விட முடியும், இல்லைன்னா மறுபடியும் ஒரு யோ, நானே விடுறேன், விடுங்க. ஏண்டி அப்படி கோவப்பட்ட? இவ்வளவுதானே உன்னோட கோவம்? அப்படி இல்ல, தெரியல. என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த இடத்துல எப்படி இருக்கும், என் இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. லூசு, உன்னெல்லாம் நான் தப்பே சொல்ல மாட்டேன். என்ன ஒண்ணு தப்பே பண்ணலன்னா கூட என் மேல கோவப்படுற அனாவசியமா, அதுதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் டி, இதை மட்டும் நீ மாத்திக்கோ. உன்கிட்ட இருக்க ஒரே எண்ணம் இதுதான், டக்குன்னு கோவப்படுற. சரி, மாத்திக்கிறேன். என்ன பண்றது, யாரு நீங்க தான். அதனால உங்களுக்கோசரம் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எப்படியாவது மாத்திக்க முயற்சி பண்ணேன். ஒரு சில நேரம் கோவம் வரதான் செய்யும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். லூசுன்னு பேர் வச்சது உனக்கு கரெக்டா இருக்குடி. ஆமா, லூசு தான் உங்களை இப்படி கட்டி பிடிச்சிட்டு நிக்குது இந்த மலையில. மேடம், நீங்க தான் அதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்களே, அதனால கட்டி பிடிச்சா ஒன்னும் தப்பு இல்ல. இதை மட்டும் எங்க அப்பா பார்த்தாலும் அவ்வளவுதான். ஆல்ரெடி அவர் என் மேல கொலை வெறியில இருக்காரு. ஏங்க நீங்க வேற? ஏன் அப்படி இல்லடி, நான் உன்னை கட்டி பிடிச்சிட்டு இருந்தேன். இந்த குளிருக்கு நல்லா இருக்கா இல்லையா, சூடா இருக்கா இல்லையா? இந்த கம்பி கட்ட கதையெல்லாம் வேற யார்ட்டையாவது சொல்லுங்க, என்ன ஆள விடுங்கப்பா. மலர் பொறுமையா போலாம், இருடி. அதெல்லாம் இல்ல. சரி, விட்டுட்டுமா? வேண்டாம். உன்னோட என்னடி கொடுமையா இருக்கு. இப்படி சொன்னா அப்படி சொல்ற, அப்படி சொன்னா அப்படி சொல்ற. கொல்லி,
நான் வேணா கல்லியா இருக்கலாம், ஆனா நீங்களும் சரியான கல்யாணம் தான். ஏன்னா பர்மிஷன் கொடுத்தவொன்னே முத்தம் கொடுக்கறது என்ன, கட்டி பிடிக்கிறது என்ன. ம், நல்ல விவரம் தான். என்ன பண்றது, என் ப்ராப்பர்ட்டின்னு முடிவாயிடுச்சு, அதனாலதான். ரொம்ப எல்லாம் மீறி போறீங்க. பாத்துக்கங்க, எதுவும் சரியில்லை. ம், இவ்வளவு நல்லாதான் சரியில்லாம இருந்தது. இனிமே அப்பப்ப இப்படி ட்ரீட்மெண்ட் கொடுத்தாதான் ஒருத்தி கொஞ்சம் மாறுவான்னு நினைக்கிறேன். என்ன மலர், நான் சொல்றது கரெக்ட் தானே? கொடுப்பீங்க கொடுப்பீங்க. அப்புறம் பதிலுக்கு நான் பத்திரகாளி ட்ரீட்மெண்ட் தருவேன், பரவாயில்லையா? ஐயோ மலர், வேண்டவே வேண்டாம். அந்த பயம் இருக்கட்டும். எனக்கு வர நாளைக்கு காலேஜ் போனா அந்த அஞ்சலி என்ன கூத்து பண்ணுவாலும் பயமா இருக்கு. இங்க பாரு மலரு, நாளைக்கு மட்டும் அவ ஏதாவது ஒண்ணு பண்ணட்டும், என் பக்கமே தலைவக்காத மாதிரி ஒண்ணு பண்றேன், அப்ப தெரியும் இந்த கதிரி யாருன்னு. அப்படி என்னங்க பண்ண போறீங்க? நாளைக்கு பாரு தெரியும். பாவம் தாங்க, இருந்தாலும் ரொம்ப இட கூடமா ஏதாவது பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நம்ம மேல கோபத்துல இருப்பாவ. இந்த நேரத்துல அவளை பத்தி எதுக்கு நினைக்கிறேன்? இது ஜாலியா இருக்க வேண்டிய நேரம், சும்மா கொண்டாளை பத்தி பேசிக்கிட்டு. ம், இப்படியே நின்றுட்டு வச்சுக்கோங்க, மின்னல் தாக்கி 2 பேரும் உயர்ந்துட்டாங்கன்னு பேப்பர்ல தான் வருவோம். வாங்க வீட்டுக்கு போலாம். ஐயோ மரத்துக்குள்ள நிக்கிறதே நான் மறந்துட்டேன். சரி சரி, வா போலாம், நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். ம், சரிங்க. ச்சே, கதிர் இப்படி கோவப்பட்டுட்டு போனாரு. நாளைக்கு என்கிட்ட பேச வர மாட்டாரா? இந்த சித்தப்பா வேற நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. என்னதான் பண்றது? நாளைக்கு கதிர்கிட்ட கையில கல்ல விழுந்தாவது எப்படியாவது மன்னிப்பு கேட்டு பேச வைக்கணும். இல்ல கதிர் பேசலைன்னா என்னால இருக்கவே முடியாது. ஐயோ, அதை நினைச்சு பார்க்க கூட முடியலையே. எப்படியாவது அவரை பேச வைக்கணும். அஞ்சலி, அஞ்சலி உன்னதான். என்கிட்ட யாரும் பேசாதீங்க. தயவு செஞ்சு இந்த ரூமை விட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அஞ்சலி, சித்தப்பாவை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? எல்லாம் இருக்கு, வெளியே போங்கன்னு சொன்னேன். சித்தப்பாவா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, என் ரூமுக்கு யாரும் வராதீங்க, வெளியே போயிருங்க. தப்பு பண்ற அஞ்சலி, ரொம்ப தப்பு பண்ற. ஒரு இடத்துல நான் சொல்றேன் கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்கிறது இல்ல. ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு நல்லா காதை விரிச்சு வச்சு கேளு. ஒன்னும் கேட்கறது கிடையாது. இவ இஷ்டத்துக்கு தான் எல்லாம் பண்ணுவாளாம். நான் தான் கேட்க மாட்டேன்னு தெரியுதுல, அப்புறம் இதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கீங்க. போங்க சித்தப்பா வெளியே. நீ கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல பட்டி நான் மட்டும்தான் திருந்துவ. இதுக்கு மேல உன் விருப்பம். ஆனா ஒண்ணு, ஏதாவது பிரச்சனை என்கிட்ட வந்தா நடக்கிறதே வேற, பார்த்துக்கோ. முதல்ல இந்த சித்தப்பாக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்பதான் நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும். எப்ப பாரு இவர் சொல்றதான் கேட்கணும், இவருக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னா என் லைஃப் இது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கக்கூடாதா? என்னது இது? கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு வழி பண்ற சித்தப்பா. ஆமா, அப்பதான் என் லைஃபை நான் வாழ முடியும். ஐயோ, ஃபோன் நம்பர் வாங்கிக்கலாமே ஷர்மிட்டு இருந்து. ச்சே, மிஸ் பண்ணிட்டேனே. எப்படி மறந்தேன்? நினச்சிக்கிட்டே இருந்தேன், கேட்கணும் கேட்கணும்னு மறந்துட்டேன். எப்படியாவது அம்மா கிட்ட அதை இதே சொல்லி ஃபோன் நம்பரை வாங்கிட வேண்டியதுதான். ஷர்மி, லவ் யூ டி. ஹொலகி, ஒன்றை போய் மிஸ் பண்ண பார்த்தனே. என்ன மாதிரி முட்டாள் இந்த உலகத்தில் யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. நல்ல வேலை, அந்த 2 பசங்க தான் ஷர்மியை நமக்கு மீட்டு தந்திருக்காங்க. ரொம்ப நன்றி பசங்களா. நாளைக்கு வேற மேடம் சாரி கட்டிட்டு வர சொல்லியிருக்கேன், கட்டிட்டு வருவாளா? ஐயோ, அவளுக்கு காம்படிஷன் வேற இருக்கே. என்ன பண்ண போறாளோ? எல்லாம் கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. எப்படியாவது ஆடிடணும். பார்க்கலாம் என்ன பண்றான்னு. சரி, லேட் ஆயிடுச்சு, போய் தூங்கினாதான் நாளைக்கு ஷர்மியை பார்க்க முடியும். போய் என்ன எதுன்னு பார்க்கலாம். இனி அம்மா வேற என்ன எதுன்னு கேள்வி கேட்பாங்க, சமாளிக்கணும். எத்தனை பிரச்சனையில ஒரு ஆள் சமாளிக்கிறதோ. கார்த்தி வர இன்னும் காணும். என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றும் தெரியல. ஃபோன் பண்ணா எடுக்கவும் மாட்டேங்கிறா. ஐயோ, எங்கதான் போய் தொலைஞ்சானோ? இந்த கல்யாணம் ஆரம்பிச்சிருந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டே தானே இருக்கான். ஏதாவது வேணானது அப்படி வேண்டாம் வெறுப்பா இருக்கானோ? கடவுளே, எப்படித்தானே அந்த கல்யாணத்தை முடிப்பானோ? அம்மா, ஐயா கார்த்தி, எங்கய்யா போன? அத்தனை ஃபோன் பண்ண, எடுத்து என்ன எதுன்னு ஏதாவது சொன்னியா? அதையும் கேக்குறீங்க? அது ஒரு பெரிய கதைமா. என்னையா, என்ன கதை? வெளியே கிட்டு போயிட்டு வரியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொன்னா ஷாக் ஆயிடுவீங்க. என்னையா விஷயம் சொல்லியா? ஷாக் ஆயிடுவேங்கிற. அப்படி என்ன நடந்தது? அம்மா, உன் மருமகளை 2 பசங்க கடத்திட்டு போயிட்டாங்க. நம்ம காலேஜில் படிக்கிற பசங்க தான். என்னையா கார்த்தி, கடத்திட்டு போயிட்டாங்களா? சிரிச்சுக்கிட்டே சொல்றது. அதுதான் நான் சொல்றேனே, அது பெரிய கதை. அதை கேட்டா நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. என்னையா சொல்ற? இப்ப சர்மி நல்லா தானே இருக்கா? அவளுக்கு ஒண்ணும் இல்லையே? யார் அவளை காப்பாத்தினது? வேற யாரு? உன் புள்ளதான். கார்த்தி, நீயா? ஏமா, நான் காப்பாற்ற மாட்டேனா என்ன? ஐயா, எனக்கு ஒன்றும் புரியவும் மாட்டேங்குது. நீ போய் காப்பாத்தினேன்னு சொல்ற. உனக்கு தான் அவளை பிடிக்காதேயா? பிடிக்காம தான் இருந்தது, என்ன பண்றது? உன் சம்மந்தி எனக்கு ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. என் பிள்ளை என்னானோ ஏதானோன்னு தெரியலப்பா, கொஞ்சம் போய் பாருன்னு.
வேற வழி இல்லாம நான் தான் தேடி போனேன். ஐயோ, அப்புறம் என்னடா ஆச்சு? அவளுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் மருமக நல்லா தான் இருக்கா. வீட்டுல விட்டுட்டு தான் வரேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு உசையே வருது. அவளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லவும். ஆமா, என்ன இன்னைக்கு நீ சந்தோஷமா இருக்க? இப்படியெல்லாம் இருக்க மாட்டியா? எப்பயும் இஞ்சி சின்ன குரங்காட்டெல்லாம் மூஞ்சி வச்சிருப்ப. அப்படியெல்லாம் இல்ல. ஐயாக்கு காதல் முடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. கார்த்தி, என்ன சொல்றயா? உன் மருமகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் உன் மருமக கிட்டயே. கார்த்தி, உண்மையாவா? ஆமாமா, என் மேல நம்பிக்கை இல்லையா? இல்ல, ஆச்சரியமா இருக்கு. எப்படி மனசு மாறின? அந்த பிள்ளைய வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். இப்ப என்னடானா கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு வந்துட்டேங்கிற. அதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன் மருமகளோட குணத்தை பார்த்து தான் வாங்கிட்டேன்னா. என்ன கார்த்தி, என்னால நம்பவே முடியல. ஆனா அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? நீ மனசு மாறினியே. ஷர்மியை புரிஞ்சுக்கிட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கட்டினா சர்மையதாம கட்டுவேன். தலைகெல்லாம் நின்னாலும் சரி. அட்ரஸ் அக்கா, இதான் கார்த்திங்கிறது. தாராளமா கல்யாண வேலையை பாருங்க. நான் ஷர்மிகிட்டே சொல்லிட்டு வந்துட்டேன். என்னம்மா, ஏதோ நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னாங்க அத்தை. ஆமாயா, நாளைக்கு மண்டபத்துல வச்சு செய்யலான் இருக்கேன். நீ என்ன சொல்ற? அம்மா, நாளைக்கு முடியாது, நாளான்னைக்கு வச்சுக்கலாம். சரியா, நான் பேசிக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க அப்பா கிட்ட கேட்டா அவர் இன்னும் சந்தோஷப்படுவாரு. நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்கம்மா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, அவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் பத்திரமா விட்டுட்டேன். அப்புறம் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியாச்சு. உங்களுக்கு ஹாப்பி தானே? ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ இப்படி மாறுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அந்த பிள்ளையோட நல்ல மனசுதான் நான் இப்படி மாத்திருக்கு. இனிமே உனக்கு நல்லா தான் நடக்கும் எல்லாம். கவலையே படாத. சரிங்கம்மா, டயர்டா இருக்கு, நான் போய் படுக்கிறேன். சாப்பிடலையா நீ? பசிக்கலம்மா, நான் போய் படுக்கிறேன். பையனுக்கு காதல் வந்துச்சு. அப்பா பசிக்காத. சரி சரி, போய் படு. போங்கம்மா, கிண்டல் பண்ணாதீங்க. பாரா, என் பையன் வெக்கமெல்லாம் படுறானே. கார்த்தி அது. சரி, நான் உள்ள போறேன். சரி, அவ்வளோ போ. அடி ஆத்தி, என் பையன் இவ்வளோ சீக்கிரம் வருவான்னு நான் நம்பவே இல்லை. கடவுளே, உனக்கு நன்றி சொன்னாலும் பத்தாது. அவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. இனிமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஏ காவியா, என்னடி மானு வந்து பாக்குறேன், எதையும் யோசிச்சுட்டே இருக்க? இல்லம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். அதுதான் என்னன்னு ஒரே யோசனையாவே இருக்கு. அப்படி என்னடி சந்தேகம் உனக்கு? உனக்கு எப்ப பாரு எதையாவது யோசிக்கணும், அதுதானே பொழப்பு. என்னம்மா இவ்வளோ கோபப்படுற? பின்ன என்ன காவியா, நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? வேலை பழப்ப பார்த்துட்டு போலானா இங்கே உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் இங்கே எனக்கு எரிச்சலா இருக்கு. அந்த ரம்யாவை பார்க்கும் போதெல்லாம். ஆமா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது, அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடி விஷயம் சொல்லு. அதையும் கேட்குற? அத்தை ரகு ரூமுக்கும் சமையலுக்கும் நடையா நடக்கிறாங்க. என்ன விஷயம்னு தெரியல. அது மட்டும் இல்ல, அவளுக்கு ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது தெரியுமா உனக்கு? அடிப்பாவி, என்னடி சொல்ற காவியா? ஆமாமா, அத்தை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏதுன்னா தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு பெருசா நடந்திருக்கு. அதுதான் என்னன்னு என்னால கண்டுபிடிக்கவே முடியல. என்னடி நடந்திருக்கோம்? அவ்வளோ கோவமா வீராப்பா சுத்திட்டு இருந்தாங்க, மனசு மாறிட்டாங்கங்கிற. நம்ப முடியலையே. அதாம்மா எனக்கும் டவுட்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவ இப்பெல்லாம் ரூமை விட்டு வெளியே வரதே இல்லை. உடம்பு சரியில்லைன்னு சொல்லி ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னா வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குதே. என்ன கவியா, எல்லாம் கையை மீறி போயிட மாட்டிருக்கு. உங்க அத்தை மனசு மாறிட்டா நீ சொத்தை எப்படி ஆட்டே போறது? உங்க அத்தை ஏதோ கோவமா இருக்க வரைக்கும் தான் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இப்ப பார்த்தா எல்லாம் தலைகீழா இருக்கே. ஆமாமா, தினேஷ் வேற டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். எப்ப நீ எல்லா விஷயத்தையும் முடிச்சுட்டு வருவேன்னு. எனக்கு அது வேற ஒரு பக்கம் தலைவலியா இருக்கு. சரிடி, ஏதாவது ஒண்ணு பண்ணி கூடி சீக்கிரம் எல்லா சொத்தையும் அமுக்க பாரு. எப்படியே விட்டுட்டு இருந்த நம்ம வெறுங்க எதாவது நக்கணும். ஏதாவது பண்றமா, முதல்ல என்ன விஷயம்னு கண்டுபிடிச்சாதான் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியும். பார்க்கலாம் விடுங்க. பார்க்கலான்னு விட்டுட்டு இருந்த ஒன்றும் இல்லாம போயிடும். அதையும் பார்த்துக்க. சரிம்மா, உஷாராதான் இருக்கணும் இந்த அத்தைக்கிட்ட. நீ என்ன பண்ணாலும் சரி, தாராளமா பண்ணு. ஆனா ஒண்ணு, சீக்கிரம் பண்ணினாதான் சொத்து எல்லாத்தையும் நமக்கு ஆட்டையப்பட முடியும். புரிஞ்சுதா? இவளுக்கு எப்ப பாரு சொத்து சொத்துன்னு இருக்காளுங்க. பணப்பைகளை வீட்டுல வச்சுட்டு சோறு போட்டுட்டு இருக்கேன் நான். என்னத்தை தான் சொல்றதோ. எப்படி இவளையில வீட்டை விட்டு தரதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குதே. ஏமா, அந்த ரம்யாக்கு இது மாசமா இருப்பாளா என்ன? ஐயோ, கரெக்டா விஷயத்த கண்டுபிடிச்சிட்டா. ஏண்டி இப்படி சொல்ற? எதை வச்சு நீ சொல்ற? இல்ல, அடிக்கடி அந்த ரூம்ல வாக்குன்னு சத்தம் வந்துட்டே இருக்கு, வாமிட் பண்ற மாதிரி. இவ வேற உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறா. ஏதோ ஒன்று இடிக்குதேமா. என்னவா இருக்கும்? ஒருவேளை அதான் அத்தை மனசு மாதிரி நம்ம கிட்ட அதை மறைக்கிறாங்களோ? பாவி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலே. இனி இவகிட்ட இருந்து நான் எப்படி ரம்யாவை காப்பாத்துவேன்?
என்னடி இப்படி சொல்ற? ஐயோ, இதெல்லாம் நடந்தது அவ்வளோதான். வரப்போற வாரிசுக்கு தான் சொத்து பூரா சேரும். ஏமா நீ வேற? ஆல்ரெடி நானே வயிற்றுல புளிய கரைச்சிட்டு இருக்கேன், இதுல நீ வேற. ஏய், நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா? என்னம்மா? என்ன ஐடியா பண்ண போறாளுங்க? ஐயோ, இவ்வளவு என்னைக்கு நம்ம கண்காணிச்சுட்டே இருக்கணும் போலயே. இந்த பாருடி காவியா, அவ உண்மையிலும் மாசமா தான் இருந்தான்னு வச்சுக்கோ. அதை எப்படி கலைக்கலாம் தான் யோசிக்கணும். ஆமா, இது பாவம் இல்லையா? என்னடி பாவம்? பாவம் பார்த்தா சொத்து ஒன்றும் கிடைக்காது. பாவம் பார்த்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆகாது. அடி பாவிங்களா இவளுக்குல. மா, அதெல்லாம் பாவம்மா, அந்த தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சரியான அரலூசிடி நீ. பாவம் பார்த்துட்டு இருந்தா நம்ம பழைக்க முடியாது. ஒழுங்கு மரியாதை என்ன நடக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணு. நீயே ஏதாவது பண்ணி மாட்டி வச்சிடாத. கண்டுபிடிக்கிறேம்மா, கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்கு. கடவுளே, ரம்யாவை நான் இவளுக்கிட்ட பாதுகாப்பு பண்றது நமக்கு வேலையை போயிட மாட்டிருக்கு. எப்படி இதெல்லாம் நான் சரி பண்ண போறேன்? ஐயோ, அவங்க அம்மா வேற வரண்டிருக்காங்க. ஐயோ, பார்க்கலாமா? எப்படி இருந்தாலும் வெளியே ஒரு நாள் விஷயம் வரதானே போகுது. விஷயம் மட்டும் உண்மையா இருந்தது, ஒன்றும் நடக்காது நம்ம பக்கம். அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ. இவளுக்கு என்ன வேணாலும் பண்ண துணிஞ்சிட்டாளுக. நாம தான் ரம்யாவை பாதுகாப்பா வச்சிருக்கணும். இருங்கடி, உங்க 2 பேத்துக்கு முதல்ல ஏதாவது ஒன்று பண்றேன். சரிம்மா, வா போய் சாப்பிடலாம், பசிக்குது. ஐயோ, கிச்சனுக்கு ஒரு வழி இல்லாட்டுக்கு நம்ம கீழே போயிடுவோம். உண்மையிலுமே கார்த்திக் சரிக்கு என் மேலே இவ்வளோ காதல் இருக்குன்னு நினச்சி கூட பார்க்கல. எப்படிதான் இப்படி இருக்காரோ? திட்டுனா ஒரே மிட்டா திட்டுறாரு, லவ் பண்ணா அவ்வளோ லவ்வாக காட்டுறாரு. எப்படி? நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். என்ன இவ ஜன்னல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? சர்மி, சர்மி ஒன்ன தாண்டி. அடே, ஒன்ன தாண்டி கூப்பிட்டேன் என் அக்கா. சொல்லு லட்சும்பு, என்னல? என்ன லவ் மோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. ஒரே ஹாப்பியா கனவு கண்டுட்டு இருக்க, தூங்காம. ஹிந்தி எங்க போயிட்டு வந்த? அதெல்லாம் பெரிய கதை சிம்பு, அது சொன்னா உனக்கு புரியவும் புரியாது. அதையும் கேட்டு என்ன பண்ண போற? நீ ஒரு தம்பிங்கிறத மறந்துட்டு பேசிட்டு இருக்க சர்மி. அது நல்லா தெரியுது, தம்பிங்கிறனால தான் உன்ட்ட எதையும் சொல்லாம இருக்கேன். ஏண்டி, இப்ப நான் உனக்கு தம்பியா தெரியுது? நீயும் உன் ஆளு என் முன்னாடி ரொமான்ஸ் பண்ணீங்க, அப்ப தெரியலையா தம்பி நிக்கிறேன்னு? எப்பெல்லாம் நின்ன நான் கவனிக்கலையே. சுத்தண்டி சர்மி, அந்த லட்சணத்துல நீ எனக்கு கவனிச்சிருக்கிற. இப்ப எப்படின்னா கல்யாணம் ஆகி போனா என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்டேருக்கு. கல்யாணம் ஆகி போனா இல்ல, இப்பயே நீ சொல்ற மாதிரி கண்டுக்கிறது இல்லையில, அப்புறம் என்னலே? அடி பாவி, உன்னதான் அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இப்படி பண்ணிட்டேடி. எங்க தாண்டி போனா என்ன நடந்தது? அதான் மாமா சொன்னாரே, நீ கவனிக்கலையா? என் காலேஜ்ல படிக்கிற 2 பசங்க கல்யாணம் பண்றேன்னு சொல்லி என்னை கடத்திட்டு போயிட்டானுங்கடா. ஒரு குடோன்ல கட்டி போட்டு வச்சிருந்தாங்க. மாமா தான் இப்படியே கண்டுபிடிச்சு வந்து என்னை கூட்டிட்டு வந்தாரு. உண்மையாவடி? என்னடி சொல்ற? மாமா இந்த அளவுக்கு பண்ணிருக்காரா? ஆமல சிம்பு, உன்னாலே நம்ப முடியல. இல்ல, அவர் ஏதோ பர்சனலா உன்னை கண்டுக்காத மாதிரி இருந்தது. இப்ப என்னடா உன்னை பத்தி சிரிக்கிறாரு? அதான் கேக்குறேன், 2 பேருக்குள்ள சமாதானம் ஆயிட்டீங்களா என்ன? ஆமல சிம்பு, மாமா என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. கல்யாணம் நடந்தா அது ஏன் கூடதான்னு சொல்லிட்டாரு. அதுதான், வேற ஒண்ணும் இல்லடா. ஓஹோ, அதான் லவ் மூட் ஸ்டார்ட் ஆகி வெளியே வெடிக்கு பத்திருக்கோன்றிருக்கியா கனவு கண்டுட்டு? ஆமா லட்சும்பு, கரெக்டா கண்டுபிடிச்சிட. உனக்கு என்னப்பா, கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியா கனவு கண்ட. என்ன பாரு, மாடா தெரிஞ்சு ஓண்டிட்டு இருக்க. லட்சும்பு, நீ தானே கஷ்டப்படுற, உன்னை யாரிடா கஷ்டப்பட சொன்னா? அம்மா என்ன வேலைக்கு போனா சொல்லுது, நீயே தானே பண்ணிட்டு இருக்க. டிடி, இந்த தம்பிக்குன்னு ஒரு கடமை இருக்கு, அதுக்கோசரம் நான் பண்ணிதான் ஆகணும். அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்காத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சொன்னா மட்டும் கேட்கவே மாட்டேன் லட்சும்பு, என்னமோ பண்ணு. சரி சர்மி, படுத்து தூங்கு, கனவு கண்டுட்டே இருக்காத. சரிடா, நீயும் போய் தூங்கு. குட் நைட். குட் நைட். பாவ ரம்யா, ரொம்ப டயர்டா இருக்கும் போல, அசந்து தூங்குறாளே. ச்சே, பார்க்கவே கஷ்டமா இருக்கு. எப்படியோ அம்மாவது நல்லா பார்த்துக்கிறாங்க இவளை, அது வரைக்கும் சந்தோஷம். எனக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நேரத்துல கூட இவளை பக்கத்துல இருந்து பார்த்துக்கணும்னு தோணுது. ஆனா என்ன பண்றது, வேலை அந்த மாதிரி இருக்கு. அந்த பேஷண்ட் வேற என்னாச்சுன்னு நாளைக்கு வேற போய் பார்க்கணும். ஷிட். ரகு, ஒரு நிமிஷம் வெளியே வாடா. ஏமா, இங்கே சொல்லுங்களேன். வேண்டாப்பா, ரம்யா தூங்கிட்டு இருக்கால, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிங்கம்மா, இருங்க வரேன். சரிப்பா, நான் வெளியே நிக்கிறவா. சரிங்கம்மா, போங்க வரேன். என்ன இந்த நேரத்தை வந்து கூப்பிடுறாங்க, என்னன்னு தெரியலையே. சரி போலாம்.